ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஆண்ட்ரியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தது போல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கேரட் எல்லாத்தையும் நல்லா கிரேட் பண்ணி பாயில் பண்ணி அதை எடுத்து வச்சிடணும் சைடாக. அதுக்கப்புறம் ஒரு பேனை எடுத்துகிட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும், ஆயிலை நல்லா ஊற்றிட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் போதும் ஆயிலு. அதை ஊற்றிட்டு என்ன பண்ணணும், அதை நல்லா கொஞ்சம் சூடு பண்ண வைக்கணும். சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கடுகை வந்து ஸ்ப்ரிங்கிள் போட்டுறணும் ஆயிலில். ஆஸ் யூஷுவல் தான், சிம்பிள் தான். கடுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இருக்குல்ல, முழு ஜீரகம், அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை நல்லா வந்து வெடிக்க விடணும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை இருக்காது. நீங்கள் கடுகு வெடிக்காமல் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சாட்டே பண்ணி போட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு மாதிரி கசக்கும். ஸோ அதை நல்லா கடுகுலாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா அதை தான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் அதை வெடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கையால் அந்த பேனை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், வெடிக்கிறது தெரியுதா, அது மீன் டைம் பாருங்கள், பாயில் பண்ண வச்ச கேரட்டை வந்து சைடில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை மீன் டைம் பாருங்கள், அது வெடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுதா. ஸோ அதை வெடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஆனியன் என்ன பண்ணணும், அதை வந்து சும்மா ஸ்லைஸ் பண்ணி நாளாக வெட்டிடணும். ஓகே, அவ்வளோதான். வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும், நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எதுக்குன்னா அந்த ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாதுல்ல ஆனியன், அதுக்காக தான். அதை என்ன பண்ணணும், நல்லா நல்லா வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள், இதான் வதக்கிட்டு இருக்கேன். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வந்து அதை வந்து வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நம்ம வந்து போட்டுக்கணும். இது எல்லாமே ஃப்ளேவருக்காக தான். அது ஆஸ் யூஷுவல் வி நோ, நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலையும் அது கூட வந்து நல்லா மேமர்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து நம்ம வந்து அதில் போட்டுடுறோம். ஸோ அதை கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஆயிலே நம்ம வந்து கொஞ்சம் வந்து அதை வந்து கேரட்டை கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுறோம். ஸோ ரெடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ வீட்டில் பாருங்கள், ட்ரை பண்ணி. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பொரியல்லாம் மேக்ஸிமம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி நல்லா அரைச்சி அதையும் கூட ஃப்ளேவருக்கு நம்ம ஆட் பண்ணி சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு மெயினாக பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.